குருவே சரணம், குருவடி சரணம், குரு பாதம் சரணம். என்னருமை குருநாதருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நமக்கு ஜோதிடம் எனும் அற்புத கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருந்தகைக்கு வாழ்த்துதல் சொல்லி இன்று அனைவருக்கும் காலை வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ALP முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் உங்களிடத்தில் இப்போது ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். வறுமை எப்போது நீங்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் ஒரு நாள் உண்டு. அதனுடைய திசா புத்திகள் வருகிற போது, கோச்சாரத்தில் அவை இயக்கப்படுகிற போது, தனகாரகன் தனாதிபதி என்று சொல்லுகிற 2ஆம் அதிபதியும் யோகாதிபதி என்று சொல்லுகிற 11ஆம் அதிபதியும் இருவரும் சேர்ந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, 2ஆம் வீடு என்று சொல்லுகிற அந்த வீட்டிலே சனி பகவான் இருந்தாலும் அவர்களுக்கு செல்வம் உண்டு. மேலும் 2ஆம் வீட்டில் ஒரு நீச கிரகம் இருந்தால் கூட அதனுடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் இந்த அதிர்ஷ்டம் எப்போது வரும், எப்படி வரும் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லுகிறேன். இந்த 12 ராசிகளில் சர, ஸ்திர, உபய ராசிகள் என்று இருக்கிறது. ஸ்தர ராசி என்று சொல்லுகிற மேசம், கடகம், துலாம், மகரம் என்ற ராசிகள். ஸ்திர ராசிகள் என்று சொல்லுகிறது ரிஷபம், சிம்மம், விருட்சகம், கும்பம் இந்த ராசிகள். மிதுன ராசிகள் என்று சொல்லுகிறது உபய ராசிகள் என்று சொல்லுகிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது உபய ராசிகள். மேச ராசியில் ஒருவருடைய லாபாதிபதி நின்றிருப்பாரானால், அதாவது 11ஆம் அதிபதி நின்றிருப்பாரானால் அது சரராசி எனப்படும். அது நித்தம் அவர்களுக்கு மேசத்திலோ, கடகத்திலோ, துலாத்திலோ, மகரத்திலோ அவருடைய 11ஆம் அதிபதி நின்றிருந்தால் அது டெய்லி ரொட்டேஷன், நித்தம் அவர்களுக்கு பணவரவு உண்டு. சோதித்து பாருங்கள். அவர்களுடைய 11ஆம் அதிபதி என்று சொல்லுகிற லாபாதிபதி ரிஷபம், சிம்மம், விருட்சகம், கும்பம் என்கிற ஸ்திர ராசிகளில் நின்றிருப்பாரானால் மந்த்லி ஒன்ஸ், மாதம் ஒரு முறை அவர்களுக்கு அந்த லாபத்தை கொடுக்கும். இல்லை, அவருடைய 11ஆம் அதிபதி என்று சொல்லுகிற அந்த பிளானட், அந்த கிரகம் உபய ராசிகளாகிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் இருக்குமானால் அது வருடத்திற்கு ஒரு முறை வரவை கொடுக்கும். இது அதனுடைய சூட்சமம். உங்களுடைய 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எங்கு இணைந்திருக்கிறார் என்று பாருங்கள். அது என்ன ராசி என்று பாருங்கள். அதை வைத்து உங்களுக்கு வரவு எப்போது வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வறுமையில் இருக்கிறோம், வறுமை மாறுமா, அதிர்ஷ்டம் பிறக்குமா என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். எல்லாவற்றுக்கும், எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மை நடக்கும். அது அவர்களுடைய எண்ணங்களின் படியாக நடக்கும். எண்ணம் சிறியதாக இருந்தால் சிறியது, எண்ணம் பெரியதாக இருந்தால் பெரிய தொகை நிச்சயம் கிடைக்கும். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவதென்பது இலக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.